அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா? வேற யார்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவர் தான், அவரால் தான் எல்லா ப்ராப்ளமும் அப்படின்னு ஒருத்தர் வன்மையாக குற்றம் சாட்டியிருக்கார். பாஜகவை சேர்ந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புறநானூற்றிலிருந்து மனுநீதி சோழனோட கதையை தான் இங்கே ஊமையாக சொல்லியிருக்கார். எதுக்குன்னா, அரச பாதுகாவலன் அப்படிங்கிறவன் யாருன்னா, அவனுக்கு 5 அம்சம் இருக்குமா. தன்னால் மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, தன்னை சார்ந்தவங்களால் தன்னோட சொந்தக்காரங்களால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதான். அது மட்டும் இல்லை, பகைவர்களாலேயும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கல்வர்களாலேயும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மிருகங்களாலேயும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த 5 அம்சத்திலிருந்து மக்களை பாதுகாக்கிற ஒருத்தன் தான் அவன் உண்மையான அரச பாதுகாவலனா. அப்படி ஒரு அம்சம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, அது மனுநீதி சோழனுக்கு தான் இருந்துச்சான். ஆனால் இப்போ இருக்கிற திமுக அரசுக்கும் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த அம்சம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இந்த திமுக அந்த 5 அம்சத்திலிருந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டுமா, இவங்க இப்படியே போனால் ஓட்டு யாருக்கு விழும் அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு புறநானூற்றிலிருந்து ஒரு கதையை கொண்டு வந்து திமுகவோட ஒப்பிட்டு உவமைப்படுத்தி பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஐயா, பெரிய புராணத்துல மனுநீதி சோழனை பத்தி சொல்லுவாங்க. ஒரு அரச காவலன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னால பிரச்சனை வரக்கூடாது, தன்னுடைய பரிசனத்தினால பிரச்சனை வரக்கூடாது, பகைவர்களால பிரச்சனை வரக்கூடாது, கல்வர்களால பிரச்சனை வரக்கூடாது, மிருகங்களால பிரச்சனை வரக்கூடாது. இந்த 5ஐயும் ஒரு அரசன் சரியா கையாண்டானா அந்த அரசனுக்கு அரச காவலன் என்கின்ற பெயர். அது மனுநீதி சோழனுக்கு இருந்தது ஐயா. மகன் தப்பு பண்ண மகனை வெளியே போட்டு தேர வச்சு ஏற்றினார். ஆனா இன்னைக்கு அரச காவலன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நீங்க பாருங்க, அவரால பிரச்சனையா? அவரால் தான் முதல் பிரச்சனைங்க. ஏன்னா ஆட்சி செய்ய தெரியல. பரிசனம்னா கூட இருக்கக்கூடிய உறவினர் பிரச்சனை. ஆனா இந்த மீடியா நண்பர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. பெண் என்கின்ற அமைப்பு முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன் நடத்துறார். யாராவது இன்னைக்கு எஸ்பி வேலுமணி என்ன பேசினது இன்னைக்கு லைவா ஒரு 3 நிமிஷம் முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்ததற்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா எடிட்டருக்கு போன் பண்ணி மிரட்டுவாங்க. ஏன்னா வேலுமணி என்ன பேசுறது 3 நிமிஷம் போடுறீங்க, நம்ம ஸ்டாலினையா பேசுறது 2 நிமிஷம் தான் போடுறீங்க. காலை திருப்பூர்ல வானத்தேக்கா பேசிட்டு இருந்தா காலையிலிருந்து இரவு வரை எடிட்டருக்கு இது மட்டும்தான் பிரச்சனை. யாரு கண்ட்ரோல் பண்றான்? சபரீஷன் என்கின்ற ஒற்றை நபர் பெண்ணின் என்கின்ற அமைப்பை வைத்துக் கொண்டு கடந்த 6 மாதத்தில் மட்டுமே 25 கோடி ரூபாய் சமூக வலைதளத்துக்கு அந்த நிறுவனம் செலவு பண்ணியிருக்கிறார். சாராய பணம் 14,950 கோடி, 1,495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் கணக்கு நீங்க போடுங்க. அவர்களெல்லாம் தாண்டி பத்திரிகை நண்பர்கள் என்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களை எத்தனையோ தாண்டி வந்துட்டோம். 5 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். காட்டாட்சியை தாண்டி வந்து விட்டோம். இன்னும் 35 நாட்கள் நாம் எல்லாம் தேனீக்களை போல வீடு வீடாக கிராமமாக அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த பகுதியினுடைய எல்லா சட்டமன்றத்தையும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் வென்றெடுக்க வேண்டும்.